ஜூனுக்கு மேலே வந்து பெரிய அளவில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும், எரிபொருள் தட்டுப்பாடு, எல்லாமே தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்ம காசு கொடுத்து இந்தியா நம்ம காசை கொடுத்து நகை கடையில் தங்கம் வாங்கிக்கிறோம். அந்த நகை கடைக்கார தங்கம் எதில் வாங்குவாருன்னா டாலர் வாங்குவார். மணி ஃப்ளோட்டிங் கட் ஆயிரும். தங்கத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா மணி ஃப்ளோட் கட் ஆயிரும். இன்னும் டாலர் விலை ஏறிக்கிட்டே போகும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் டாலர் வந்து அவங்க அச்சடிக்கிறது தான். பணம் தீர்ந்து போச்சா மிஷின் ஆன் பண்ணி விடுப்பா அப்படின்னு அடிச்சிருவாங்க. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்திருக்கு, டாலர் ரேட்டும் ஏறிட்டு போகுது, எரிவாயு தட்டுப்பாடு அதுவும் வந்துருச்சு. இப்போ எல்லாம் 3க்கு 1க்குள்ள வந்துடுறதா. அதான் சொல்கிறார், நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க. தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ண முடியாமல் போகிற அளவுக்கு நெருக்கடி வரும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். நரேந்திர மோடி அவர்கள் செகந்தராபாத்துக்கு போயிருந்தாரு. ஒரு மீட்டிங்ல வந்து இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்கி குவிப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போரானது மும்முரமா நடந்துட்டு இருக்கு. ஒரு வார்த்தை பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தாலும் கூட இந்த கச்சா எண்ணெயோட டாலர் மதிப்பான்றது விண்ணை தொடுற அளவுக்கு உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதனால நிறைய பொருள்களோட விலை ஏற்றமும் இருக்கு. இப்போ மோடி அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபாலோ பண்ணுங்க, தங்கம் வாங்காதீங்க, கேஸை கம்மியா பயன்படுத்துங்க அப்படின்னு நிறைய ரூல்களை அடிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, முதல்ல பிரதமர் அவர்கள் தெலுங்கானாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. வெளிநாடு போவதை தவிர்த்து கொள்ளுங்கள், அடிக்கடி ஃபாரின் டூர் போகிறத தவிர்த்துக்குங்க, தங்கம் வாங்கி குவிக்கிறத தவிர்த்துங்க, எரிபொருள் சிக்கனத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து அடுத்து வரக்கூடிய சுச்சுவேஷனை அவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஜூன் மாதத்தோடு ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் மிகப்பெரிய எரிபொருள் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு கருத்துக்களை சொல்கிறாங்க. உலக அளவில் பொருளாதார நிபுணர்கள், உணவு நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூனுக்கு மேலே வந்து பெரிய அளவில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும், அது மாதிரி வந்து எரிபொருள் தட்டுப்பாடு, எல்லாமே தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கு. மீண்டும் லாக்டவுன் மாதிரி. லாக்டவுன் ஏறக்குறைய பாதி நாடுகளில் லாக்டவுன் போட்டிருக்காங்க. லாக்டவுன்னா செமி லாக்டவுன், ஃபுல்லாக இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கங்க, அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ இந்தியா மாதிரி எந்த தேவைகளையும் வெளிநாட்டில் ஏந்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணி தான் பெட்ரோல் கேஸ் எடுக்கிறோம். கச்சா எண்ணெய் மட்டும்தான் நமக்கு தேவை. அதுவும் நமக்கு 20% நம்மகிட்ட இருக்குது. மிச்சம் 80% வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். ஆனால் சில தீவு நாடுகள் இருக்குல்ல, குறிப்பாக சொன்னால் பக்கத்தில் ஸ்ரீலங்காவெலாம் எல்லாமே அவங்க இம்போர்ட் பண்ணி தான் இருக்கும். சுற்றி கடல், நடுவில் ஊர். அவங்க சாப்பாடாக இருக்கட்டும், எரிபொருள் தேவையாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி தான் சாப்பிடணும். அது மாதிரி பல நாடுகள், அமெரிக்காவுமே பல விஷயங்களை இம்போர்ட் பண்ணி தான் அவங்க வாழ வேண்டிய சூழ்நிலை. இதுதான் சொல்கிறாங்க உலகம் வந்து ஒரு சைக்கிளிங் அப்படின்னு. வந்து நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், ஏன்ட்டு அந்த வளம் இருக்குது, ஏன்ட்டு இந்த வளம் இருக்குது, எங்களை யாரையும் சார்ந்து யாரும் வாழ்ந்துடவே முடியாது உலகத்தில். ஒருத்தவங்கள்ட்ட நமக்கு மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான உணவுகள், ஆடைகள் எல்லாமே இங்கே இருந்தால் போகுது. அவங்கள்ட்ட வந்து நம்ம பெட்ரோல் டீசல் வாங்குகிறோம். அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே சில பொருட்கள் வாங்குகிறோம். இது மாதிரி உலகமே ஒன்றை தொடர்புபடுத்தி தான் இருக்குது. ஒரு சைக்கிளிங், ஒரு சைக்கிளுடைய இப்போ ஈரான், இஸ்ரேல் சங்கிலி தொடர் தான். ஒன்று கட்டானா கூட ஒட்டுமொத்த உலகம் முடங்கிடும். இப்போ இந்த அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து 2 விஷயம், டாலர், கோல்டு அண்டு ஆயில். இந்த 3 தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இந்த 3 விஷயம் தான் தீர்மானிக்கும். இப்போ நடக்கக்கூடிய சண்டைங்கிறது வந்து நிலத்துக்கான சண்டை நடக்கும், இனத்துக்கான சண்டை நடக்கும். ஆனால் இந்த முறை வந்து அதிகாரத்திற்கான சண்டை. நிலத்துக்கான சண்டை, இனத்துக்கான சண்டை கூட முடிகிறதுக்கு ரொம்ப நாளாகும். ஆனால் அதிகாரத்துக்கான சண்டை எப்போ முடியும்னே தெரியாது. கடந்த காலங்கள்ல இருந்து அதிகாரத்துக்கான சண்டை. இப்போ உலகத்தின் அதிகாரத்தை தீர்மானிக்கிறது வந்து டாலர் தான். இப்போ இந்த டாலரில் கச்சா எண்ணெய் வாங்குறதா, டாலரில் கோல்டு வாங்குறதா, இல்லை யுவானில், சைனா சொல்லக்கூடிய யுவானில் கச்சா எண்ணெய் வாங்குறதாங்கிறதா இப்போ பிரச்சனை. இப்போ ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, வடகொரியா, சைனாவெலாம் ஆதரவாக இருக்காங்க. அந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு குரூப் ஆதரவாக இருக்காங்க. இப்போ அதிகாரத்தை அந்த கைப்பற்றுறது யார்? உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அதுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நோக்கி போய்கிட்டு இருக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா இந்த ஹோர்முஸை மூடி வச்சுட்டாங்க. இப்போ பல பெட்ரோல் கிணறுகள் எரிக்கப்பட்டிருக்கு, போக்குவரத்து வயல்களையும் எரிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது அதை ரிகவரி ஆகி வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகும். இந்த பேச்சுவார்த்தை அப்புறம் தொடங்கும் போது, இப்போ தொடங்கும் போதுன்னு சொல்கிறாங்க. அது பேச்சுவார்த்தை இப்போ தொடங்குது மாதிரி தெரியல. பிரச்சனை ஓய்ந்த பாடு இல்லை, அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. அமைதியாக இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த பிரச்சனையை 2 தரப்பும் பேசி முடித்து அவங்களுடைய படைகளை விலக்கிக்கிட்டு ஒரு நார்மலான ஒரு லைஃப் வந்தாலுமே இதை வந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு 1 வருடத்திற்கு மேலே ஆகுன்றாங்க. ஏன்னா பல எண்ணெய் கிணறுகள் வந்து எரிஞ்சு போச்சு, நிறைய சேதாரமாயிருச்சு. அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணி கொண்டு வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும்.
இந்த அறிக்கைன்றது சாமானிய மக்களை எப்படி பாதிச்சிருக்கு சார்? இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளில் வந்து தங்கத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆபரணமாக பயன்படுத்துகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கௌரவமா பாக்குறாங்க. கௌரவமாக பார்க்குறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 கிராம் தங்கமாவது அவங்க போட்டிருப்பாங்க. கையில் காலில் ஏதோ ஒன்று இருக்கும். வெளிநாடுகளில் அப்படி கிடையாது. அவங்க தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க. ஒன்று பாராக வாங்கி வச்சுக்கிடுவாங்க, இல்லை தங்கத்தை வந்து டாலராக மாற்றி அதை வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. கோல்டு பாண்டுன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட கோல்டு பாண்டுன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்மள்டையும் பாண்ட் இருக்குது. இப்போ நம்மளுடைய பேங்க்லேயே போனீங்கன்னா நீங்கள் கோல்டு பாண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நிறையா இந்தியா இருக்கக்கூடிய பேங்க்லாம் கூட நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா கோல்டு பாண்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. அப்போ இந்தியாவில் பொறுத்த அத்தியாவசிய தேவைகளில் ஒரு விஷயமா இருக்கு. கல்யாணமா தங்கம் வாங்கணும், குழந்தை பிறகுக்கா தங்கம் வாங்கணும், கிஃப்ட் கொடுக்கணுமா தங்கம் வாங்கணும், தாய் மாமன் சீர் புதுசாக தங்கம், எல்லாத்துக்குமே தங்கம்ங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜ் ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது தங்கம் அத்தியாவசியம் நம்ம தேவை டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஒரு ஆணோ பெண்ணோ, ஆண்களுக்கு அதிகமாக தங்கம் யூஸ் பண்ணாடி கூட ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க அவங்க சின்ன குழந்தைங்க அவங்க தங்கத்தை போட்டு பழக்கிறாங்க. ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, ஒரு கம்மல் போட்டிருப்பாங்க, ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு மூக்குத்தி போட்டிருப்பாங்க, ஏதாவது போட்டிருப்பாங்க. அப்போ தங்கம் வந்து இந்தியா மாதிரியான 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு 60 கோடி 70 கோடி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க பெரும்பாலும் தங்கத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஜாதி மதங்களை தாண்டி தங்கத்தை யூஸ் பண்ணுறது, தங்கத்தை வாங்குறது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, தங்கத்தில் சேமிக்கிறது அப்படிங்கிறது தங்கம்ங்கிறது ஒரு முக்கிய இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக இந்தியாவில் பார்க்கப்படுது. அப்போ நீங்கள் வந்து தங்கத்தை நீங்கள் எதில் வாங்குவீங்க? நம்ம காசு கொடுத்து இந்தியா நம்ம காசை கொடுத்து நகை கடையில் தங்கம் வாங்கிக்கிறோம். அந்த நகை கடைக்கார தங்கம் எதில் வாங்குவார்னா டாலரில் வாங்குவார், இம்போர்ட் பண்ணி வாங்குவார். அப்போ தங்கத்தை வந்து டாலரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தங்கத்தினுடைய டெய்லி மார்க்கெட்டை வந்து டாலர் தான் ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ நம்ம நாட்டு காசு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா வரப்போகுது. நம்ம 100 ரூபா கொடுத்தா தான் $1 வாங்க முடியும். அந்தளவுக்கு இந்தியாவினுடைய பண மதிப்பு வந்து டாலரை விட அதிகமாக போயிட்டே போகுது. அப்போ இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வர்றப்ப மணி ஃப்ளோட்டிங் கட் ஆயிரும். தங்கத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மணி ஃப்ளோட் கட் ஆயிரும். இன்னும் டாலர் விலை ஏறிக்கிட்டே போகும். இப்போ டாலர் விலை ஏறி போனதுக்கு முக்கியமான காரணங்களை தங்கத்தை நம்ம அதிகமாக வாங்குறது, டிமாண்ட் அதிகமாச்சுன்னா டாலர் ரேட் அதிகமாகும். இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் டாலர் வந்து அவங்க அச்சடிக்கிறது தான். பணம் தீர்ந்து போச்சா மிஷின் ஆன் பண்ணி விடுப்பா அப்படின்னு அடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்லாபும் கிடையாது. நம்மள்ட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அப்போ இந்த தங்கம்ங்கிறது வாங்கி கூச்சிட்டிங்கன்னா டாலர் விலை இன்னும் ஏறிட்டு போகும். இப்போ கடந்த காலங்களில் அமெரிக்கா வந்து டாலர் எவ்வளோ இருக்குன்னு அச்சடிக்கிறதே தங்கத்தை நிர்ணயிச்சு தான் அச்சடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அதே நிலைக்கு தள்ளப்படுமா சார்? அந்த நிலை வந்துடக்கூடாதுங்கிறத தான் பிரதமர் சொல்கிறாரு. ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய முதலீடுகளை வந்து தங்கமாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா டாலர் விலை ஏறி போயிடும். நம்ம நாட்டில் பணம் ஃப்ளோட்டிங் கம்மியாகும். அப்போ பணம் ஃப்ளோட்டிங் கம்மியாச்சுன்னா ஆல்ரெடி எரிபொருள் தட்டுப்பாடும் இருக்குது. டாலர் விலை ஏறி போச்சுன்னா எரிபொருள் நம்ம டாலர் தானே கொடுத்து வாங்குகிறோம். அப்போ எங்கேயோ போய் நிற்கும். இது ஒன்றுக்கு ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயில், கோல்டு, டாலர் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிங் உள்ள ஒரு விஷயம். அப்போ நீங்கள் வந்து டாலர் ரேட் ஏறிச்சுன்னா கச்சா எண்ணெய் விலை ஏறும், கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சுன்னா தட்டுப்பாடு அதிகமாகும். இப்போ 3 ஒரே நேரத்தில் வந்திருக்கு. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடும் வந்திருக்கு, டாலர் ரேட்டும் ஏறிட்டு போகுது, எரிவாயு தட்டுப்பாடு அதுவும் வந்துருச்சு. இப்போ எல்லாம் 3க்கு 1க்குள்ளே வந்துடுறதா. அதான் சொல்கிறார், நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து கார்லையோ 2 வீலர்லையோ ஆஃபீஸ்க்கு போகிறத குறைச்சிக்கங்க, வந்து வெளிநாடு பயணம் பண்ணுறதை குறைச்சிக்கங்க, தங்கத்தில் முதலீடு செய்வதை குறைச்சிக்கங்க, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது ஐடி செக்டாரில் இருக்கவங்க ப்ரைவேட் கம்பெனிஸில் எடுத்துப்பாங்க. அப்போ சாமானிய மனிதர்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வாகனங்களை பயன்படுத்துறாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமா? இல்லை, அவங்க முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கன்றாங்க. எல்லாரையும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம 2 வீலரில் போய் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, சொமோட்டோ ஸ்விக்கி ஓட்டுறவங்க இருக்காங்க, 2 வீலரை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு போய் தரணும். முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கங்கன்றாங்க. எல்லாரையும் சொல்ல. இப்போ நீங்கள் உங்களால் வீட்டிலேருந்து வேலை செய்ய முடியும், உங்கள் கம்பெனி பெர்மிஷன் கொடுக்குது அப்படின்னா வீட்டிலேருந்து பண்ணிங்க. நீங்கள் வெளியில் போய் தான் வேலை பார்க்கணும்னா நம்ம என்ன செய்ய முடியும், போய் தான் ஆகணும். அப்போ முடிந்த அளவு தவிர்த்துக்கங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதனால தங்கம் வியாபாரிகளுக்கு வந்து சிக்கல் ஏற்படுமா சார்? ஏன்னா தங்கம் வாங்கினாதான் அவங்களுக்கு அதில் செலவுன்றது இருக்கு இல்லையா? அவங்க நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கான பாதிப்புகள் எப்படி இருக்கு? கண்டிப்பாக பாதிப்புக்கு. தங்கம் தொடர்பான வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், அதுக்கான ஊழியர்கள் அப்படின்னு பெரிய லெவலில் பெரிய செக்டார். கோல்டு பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பெரிய செக்டார் இந்தியா முழுவதும். அப்படிங்கும்போது அவங்க ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க ஃப்ளோட்டிங் கம்மியாகிடுச்சுன்னா என்னென்னா அதை வந்து விற்க முடியாது, தேக்கமாயிரும். இப்படி எல்லாமே அது ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆனால் அவங்கள பாதிக்கிறதா இருந்தால் ஒட்டுமொத்த பொருளாதாரம் பாதிக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு பாதிப்பு, அது அரசாங்கம் ஏதாவது அவங்களுக்கு ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்து அவங்கள ரெக்கவரி பண்ணணும். ஒட்டுமொத்தமாக அது பாதிச்சிடும். அது தங்கம் வாங்குறதுக்கு ஏதாவது மாற்று வழிகள் ஏதாவது இருக்கா சார்? மாற்றுனா நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வாங்குறது ஒரு பக்கம் இருந்தால் கூட தங்கத்தை வந்து ஒரு கல்யாணம் தங்கம் வாங்கி தான் ஆகணும், குழந்தை பிறந்ததுக்கு தங்கம் வாங்கி தான் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் டே அதுக்கு ஒரு கிஃப்ட் தங்கம் வாங்கி தான் கொடுக்குறாங்க.
இப்போ தங்கம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு முக்கியமான பொருளாயிடுச்சு. அப்போ முடிஞ்ச அளவு குறைக்கணும். இப்போ கல்யாணம் வீட்டில் வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த மாதம் கல்யாணம் வைக்கிறோம், தங்கம் வாங்காமல் இருக்க முடியாது. மாப்பிள்ளை வீட்டில் சொல்லியிருப்பாங்க நாங்கள் 100 சவரன் போகிறோம், 50 சவரன் போகிறோன்னு. இவங்கள்ட்ட 40 சவரன் இருக்குது, வாங்கி தான் ஆகணும். அதனால தான் தங்கம் விலை வந்து ஏறிட்டே போகுது. இப்போ திருமணங்களை தீர்மானிக்கிறது தங்கமாகி போச்சு. இரு மனங்கள் தீர்மானிக்கிறது காட்டிலும் தங்கம் தான் தீர்மானிக்குது. 100 பவுன் போடுறீங்களா, அப்போ இந்த பொண்ணு ஓகே. 150 பொண்ணு போடுறீங்களா, அந்த பொண்ணு ஓகே. அப்போ ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்குறாங்க தங்கத்தை. இந்தியாவில் தங்கம் போட்டு போகிறது, இந்த நகையை அள்ளி போட்டுட்டு வந்திருக்கான் அந்த பையன் பொண்ணு, இந்த பொண்ணு அதை காட்டி நகையை அள்ளி போட்டு வந்திருக்கா. அப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸே வந்து தங்கம் தான் தீர்மானிக்குது. திருமணத்தை தங்கம் தான் தீர்மானிக்குது, உறவுகளை தங்கம் தான் தீர்மானிக்குது. இப்படிங்கும்போது தங்கம் வந்து ஒரு கோல்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் வாங்க. இப்போ வாங்கலாம், நம்ம ஒரு காசு வச்சுருப்போம், ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கிறோம், வீட்டுக்கு ஒரு நகையை வாங்கி வச்சுக்கலான்ற போது அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு வாங்காதீங்க, பணம் ஃப்ளோட்டிங் கட் ஆகும், மணி ஃப்ளோட்டிங் கட் ஆகும், எரிபொருள் தட்டுப்பாடு வரும். அப்போ உங்கள்கிட்ட லிக்விட் கேஷாக கையில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி பேங்க்கில் கேஷாக வச்சுக்கோங்க. தங்கமாக முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கட்டம் வரும், தங்கத்தை எக்ஸ்சேஞ்சு கூட பண்ண முடியாமல் போகிற அளவுக்கு நெருக்கடி வரும். தங்கம் வச்சுருப்போம், அதை நம்ம கேஷாக மாற்ற முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும். அதுக்கு தான் இப்போ எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஜூன் வரைக்கும், ஜூனுக்கு பிறகு இதனுடைய சுச்சுவேஷன் வேகமாக வேறு மாதிரி மாறும். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கி சேர்க்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பணத்தை பணமாகவே வச்சுருங்கன்றதான் பொருளாதார பிரைம் மினிஸ்டர் சொன்னாலும் கூட பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸே இப்போதைக்கு தங்கம் வாங்காதீங்க, அது சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறும், கேஷாக வச்சுக்கோங்க, பேங்கில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ தங்கம் வாங்கி குவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை மாதிரி எடுக்கப்படும்? அதெல்லாம் எடுக்க முடியாது. எப்படி எடுப்பீங்க? ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலாம்னு சொன்னாங்க, பழைய தங்கங்கள்லாம் நீங்கள் வந்து சீல் போட்டுக்குங்க அப்படின்னு. அதுவே ஃபெயிலியர். அப்புறம் பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ நாங்கள் எங்கள் அம்மா தங்கம் வச்சுருக்காங்க, எங்கள் பாட்டி போட்ட தங்கமாக இருக்கும், நான் எங்கே போய் அதை போய் சீல் வைக்கிறது? அப்படி நடைமுறையை கொண்டு வரலாங்கிற ஒரு பரிசீலனை இருந்துச்சு. அப்புறம் அதில் நிறைய எதிர்ப்பு வந்த அப்புறம் அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாது. இன்றைக்கி பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பே வந்து அவங்க தங்கம் தான். என் கையில் ஒரு 50 பவுன் நகை இருக்குன்னா அவங்க ஒரு தைரியமாக இருக்கிறாங்க, என்ற பணம் இருக்குது, என்ற ஒரு 50 பவுன் இருக்குது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து அதை சேல் பண்ணிவிட்டோம், அடமானம் வச்சோம், உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அது ரியல் தான் அது. அப்போ தங்கம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த சுச்சுவேஷனில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், எப்படி கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்தோம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு. உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த பிரச்சனை. அப்போ அதை தவிர்க்கிறது நல்லது. இதனால இறக்குமதி வரி வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? டாலர் ரேட்டு தான், நீங்கள் தங்கத்தை வாங்கி குவிக்க டாலர் ரேட்டு தான் ஏறும். இறக்குமதி வரியை இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க தங்கம். இம்போர்ட் டேக்ஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா திருப்பி தங்கம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. அப்படிங்கும்போது அதுவுமே சிக்கலாக தான் முடியாது. தொடர்ந்து பேசும் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.